ஐபிஎல் அதாவது இந்தியன் பிரீமியர் லீகோட ஆல் டைம் பெஸ்ட் டாப் 4 டீம் எதுன்னு தான் பார்க்க போறோம். இதுவரை ஐபிஎல் ஏகப்பட்ட டீம் ஆடி இருக்கு. ஒரு டெக்கன் சார்ஜர்ஸ் ஆடி இருக்கு, ரைசிங் பூனே சூப்பர் ஜெயிண்ட் ஆடி இருக்கு, ஒரு குஜராத் லைன்ஸ் ஆடி இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டீம் ஆடி இருக்கு. இருந்தாலும் இது எல்லாத்தோட இப்ப ரீசெண்டா ஒரு 10 டீம் இருக்கு. அந்த டீமோட சேர்த்து ஐபிஎலோட டாப் 4 பெஸ்ட் டீம் எதுன்னு தான் பார்க்க போறோம். மொத்தமா 13-14 டீம்ஸ் இருக்கு. இதுல 4 டீமை ஃபில்டர் பண்ணி டாப் 4 கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நம்பர் 4ல இருக்கிற டீம் எதுனா ஆர்சிபி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். இவங்க வந்து 250+ மேட்சஸ் ஆடி இருக்காங்க. இதுல 112 வின்னிங்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 48% வின்னிங் ரேட் வச்சிருக்காங்க. இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க 3 முறை ஃபைனல்ஸ் போயிருக்காங்க, ஒரு முறை டிராஃபி அடிச்சிருக்காங்க. இந்த ஒரு டீம்ல ஏகப்பட்ட லெஜெண்டரி பிளேயர்ஸ் ஆடி இருக்காங்க. ஒரு கிறிஸ் கெயில் ஆடி இருக்காரு, ஒரு ஏவிட் ஆடி இருக்காரு, ஒரு விராட் கோலி ஆடி இருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட லெஜெண்டரி பிளேயர்ஸ் இந்த டீம்ல ஆடி இருக்காங்க. இந்த ஒரு டீம் ரொம்பவே ஒரு காலத்துல டாமினேட் பண்ணியிருந்தாலும் கப் அடிக்க ரொம்ப வருஷம் தடுமாறிட்டு தான் இருந்தாங்க. லாஸ்டா 2025 தான் அவங்களோட முதல் கப்பை அடிச்சிருந்திருக்காங்க. நம்பர் 3 எந்த ஒரு டீம் இருக்குன்னா கேகேஆர், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த ஒரு டீம் ஒரு டாமினேட்டட் டீமா இருந்திருக்காங்க 2008ல இருந்து இப்போ வரலையுமே. இந்த ஒரு டீம் 3 டிராஃபி அடிச்சிருக்காங்க ஐபிஎல்ல. இவங்களும் 250+ மேட்சஸ் ஆடி இருக்காங்க. வின்னிங் ரேட் 52% வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு வேற லெவல் ரெக்கார்டு தான். அது மட்டும் இல்லாம இவங்களோட பெஸ்ட் கேப்டன் யார் இருப்பாருன்னா கௌதம் கம்பீர் தான் இருப்பாரு. இவர் 2 முறை அந்த டீம் டைட்டில் அடிக்க உதவி இருக்காரு. இன்னொரு பக்கம் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு முறை இவருக்கு டைட்டில் அடிக்க உதவி பண்ணிருக்காரு. எல்லாருமே ஆர்சிபி தான் 3rd பெஸ்ட் டீம் சொல்லுவாங்க நிறைய பேரு. பட் உண்மை அது இல்ல. இவங்க தான் 3rd பெஸ்ட் டீம். நம்பர் 2 சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த டீமை பத்தி சொல்லவே தேவையில்ல. 5 டிராஃபி அடிச்சிருக்கானுங்க, 230+ மேட்சஸ் ஆடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10 ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. ஏகப்பட்ட முறை ரொம்ப டஃப்பான ஃபைட் கொடுத்துருக்காங்க. இந்த டீமோட பெஸ்ட் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டே போலாம் இந்த ஒரு டீமை பத்தி. இந்த டீம்லயும் ஏகப்பட்ட லெஜெண்டரி பிளேயர்ஸ் ஆடி இருக்காங்க. ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆடி இருக்காரு, சுரேஷ் ரெய்னா ஆடி இருக்காரு, முத்தையா முரளிதரன். இந்த மாதிரி ஏகப்பட்ட லெஜெண்ட்ஸ் இந்த டீம்ல இருந்திருக்காங்க. நம்பர் 1 வேற எந்த டீம் இல்ல, எம்ஐ மும்பை இந்தியன்ஸ் தாங்க. இந்த ஒரு டீம் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு. அதுக்கான காரணம் இந்த ஒரு டீம் 5 முறை டிராஃபி அடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட கடினமான சிச்சுவேஷன்ல ஒரு டாமினேட் பண்ணிருக்காங்க. 250+ மேட்சஸ் ஆடி இருக்காங்க. 56% வின்னிங் ரேட் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆடி முதல் 5 வருஷத்துல இந்த ஒரு டீம் டிராஃபி அடிக்கல. அடுத்த 10 வருஷத்துல அடிச்ச டிராஃபி தான் அந்த ஒரு 5 டிராஃபி. பயங்கரமான ஒரு டீமா இருந்திருக்காங்க. இந்த டீமோட கிரேட்டஸ்ட் கேப்டன் யாருன்னா ரோஹித் சர்மா. சொல்லி ஆகணும், அவரு ஒரு தரமான ஒரு கேப்டனா இருந்திருக்காரு. ஏன் ப்ரோ சென்னை தான் ஃபர்ஸ்ட்ல வரும் நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறது கரெக்டா இருக்கு. இந்த டீம்லயும் ஏகப்பட்ட லெஜெண்டரி பிளேயர்ஸ் சென்னை மாதிரி ஆடி இருக்காங்க. இந்த ஒரு டீம் ஒரு டாமினேட் பண்ணதுனால இந்த ஒரு டீம் ஒரு சின்ன ஏஜ்ல சென்னைக்கு மேல இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட லிஸ்ட் மட்டும் இல்லாம ChatGPT எல்லாம் வச்சு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் எடுத்திருந்தேன். உங்களோட லிஸ்ட் இருந்தா எப்படி இருக்கும்? உங்களோட டாப் 4 ஐபிஎல் ஆல் டைம் பெஸ்ட் டீம் எது? கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ போற நம்ம பர்னிங் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.